ஆப்ப நாட்டு மறவர் சங்கத்தை சார்ந்தவன் எங்கேயோ ராமர் வந்து படுகொலை இருக்குது, எதுக்கு ஆப்ப நாட்டு மறவர் சங்கத்துக்கு போய் அவங்க ஆஜர் பண்றாங்க? எதுக்காக இம்மானுவேல் சேகருடைய மணிமண்டம் கூடாதுன்னு ஆப்ப நாட்டு மறவர் சங்கத்துக்கு எதுக்கு ஆர்ப்பாட்டம் பண்றாங்க? மீண்டும் மீண்டும் அந்த சமுதாயத்தை குற்ற பரம்பரை என்பதை நிரூபிப்பதை போல இது போன்ற சில காலி அமைப்புகள் செய்கிறார்கள். சார், கவினோட ஆர்ப்பாட்டம் நடந்தது, கவின் கொலைக்கு சம்பந்தமா. அதுல பேசுறப்ப திரு ஷியாம் கிருஷ்ணசாமி பேசுறது வந்து தென் மாவட்டங்கள்ல இரு பிரிவினரிடையே மோதலை ஏற்படுத்தும் விதமா இருக்குன்னு ராமநாதபுரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்கிட்ட மனு கொடுத்திருக்காங்க அனைத்து இந்திய ஃபார்வர்ட் பிளாக். ஸோ இதுக்கு உங்க பதில் சார். 1957 இம்மானுவேல் படுகொலை யார் பேசி வந்தது? 1980 6 மாசம் வந்து கலவரம் நடந்தது, அது யாருடைய பேச்சால வந்தது? 1979 ஊஞ்சியில புறவை எடுக்கிறதுல 7 பேர் தேவேந்திர வேடரை கொண்டாங்களே, யாரு பேசி வந்தது? 1989 போடி மீனாட்சி கலத்துல 80 பேர் கொண்டாங்களே, யாரு வந்தது? 2004 என் மீது வந்து வெடிகுண்டு வீசினாங்களே, எவன் வந்து பேசி வந்து யாரெல்லாம் பேசினானுங்க, எதுக்காக வெடிகுண்டு வீசினாங்க ஆச்சுங்களா? கவின் படுகொலையை தூண்டியவர்கள் யார்? முதல்ல இந்த மாதிரி காலி பயன்களெல்லாம் கைது பண்ணணும். இந்த சாதாரண இருக்கக்கூடியவர்களை இந்த தூண்டிவிடக்கூடியதே மறவர் ஆப்பநாடு மறவர் சங்கம், அதுபோன்று பல்வேறு அமைப்புகள் தான் தமிழ்நாட்டில் ஜாதியத்தை அந்த சாதாரண இருக்கக்கூடிய ஏழை எளிய மறவர் சமுதாயத்துடைய விவசாயிகளை கூட குற்றவாளிகளாகவும் கொலைகாரர்களாக ஆக்குறதும் இது போன்ற சில சங்கங்கள் தான். இந்த சங்கங்களை எல்லாம் கண்காணித்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்தாலே தமிழ்நாட்டில் எந்த விதமான கலவரம் வராது. ஆப்ப நாட்டு மறவர் சங்கத்தை சார்ந்தவன் எங்கேயோ ராமர் வந்து படுகொலை இருக்குது, எதுக்கு ஆப்ப நாட்டு மறவர் சங்கத்துக்கு போய் அவங்க ஆஜர் பண்றாங்க? எதுக்காக இம்மானுவேல் சேகருடைய மணிமண்டம் கூடாதுன்னு ஆப்ப நாட்டு மறவர் சங்கத்துக்கு எதுக்கு ஆர்ப்பாட்டம் பண்றாங்க? இவங்கெல்லாம் யாரு? மீண்டும் மீண்டும் அந்த சமுதாயத்தை குற்ற பரம்பரை என்பதை நிரூபிப்பதை போல இது போன்ற சில காலி அமைப்புகள் செய்கிறார்கள். இவங்களைத்தான் வந்து காவல்துறை வந்து வேரோட புடுங்கிறியணும். என்னடா டே அங்க நடந்திருக்கு சம்பவத்துக்கு அதை கண்டிக்காம எதுக்கடா மனு கொடுக்குவாரு, இவனை பிடிச்சி உள்ள போடணும், இவங்களெல்லாம் இந்த வழக்கில் சேர்க்கணும். நிறைய பேர் வந்து கவின் படுகொலையை வந்து ஆதரிச்சு வந்து போடுறான் சோசியல் மீடியால, அவங்கள எல்லாத்தையும் இந்த வழக்கில் சேர்க்கணும். தமிழ்நாட்டில் வந்து அமைதியா இருக்கு, யாரும் எல்லா சாதாரண இருக்கிற எல்லாரும் பண்றதில்லை. இந்த மாதிரி சில சாதி வெறியர்கள் அந்த சமுதாயத்துக்குள் இருந்து அவர்கள் கூலிப்படையா மாறுறாங்க. இத்தனை ஆயிரக்கணக்கான சம்பவம் நடந்துட்டு இருக்கு. எத்தனை, 1 2? இந்த சம்பவத்துக்கெல்லாம் யார் காரணம்? எல்லாம் இவர்கள் தான். இன்னைக்கு சரி கேட்கிறேன், அண்மையில கடந்த 1 வாரத்துக்கு முன்பு கோயம்புத்தூர்ல ஒரு எஸ்ஐ, அதாவது வந்து குடிமங்கலம் என்ற ஒரு ஸ்டேஷன்ல பக்கத்துல வந்து சிக்கனூத்துங்கிற கிராமம் மகேந்திரனுடைய தோட்டத்தில் ஒரு மழை நடக்குது. அப்பா மகனுக்குள்ள சண்டை. காவல் 100லிருந்து அவர் போன் பண்ணி போக சொல்றார். போறது வந்து தேவேந்திர அரசாங்கத்தை சேர்ந்தவர். 3 பேருக்கு சண்டையை விலக்க போனவரை 3 பேரும் சேர்ந்து கொள்றாங்க. 3 பேர் மறவர் சமுதாயம் சேர்ந்தவங்க. நீ தூண்டி விட்டியாரியே, அந்த சங்கத்துக்காரன் தூண்டி விட்டியாரியே. அப்போ தமிழ்நாட்டில் அதே போல எண்ணற்ற பல்லடத்தை சுற்றி எண்ணற்ற கொலைகள் வந்து சாதாரண சாலையில் இருக்கிறவங்களெல்லாம் கொலை பண்றாங்க. இதுக்கெல்லாம் யாரு பின்னணி இருக்கிறது? இந்த அமைப்புகள் தான் காரணமாகுது. இந்த அமைப்புகள் வந்து இவர்கள் வந்து இந்த ஜாதியை வந்து சாதாரண விவசாயிகள் இருக்கக்கூடியவர்களும் மாணவர்களையும் இளைஞர்களையும் தூண்டி தூண்டி ஜாதி வெறியை உருவாக்கி அவர்களுக்கு அருவாளை கொடுக்கறதே இந்த மாதிரி அமைப்புகள் தான். எத்தனை தேவேந்திர அமைப்புகள் வந்து அருவாளை தூக்கி கொடுக்குறாங்க? எத்தனை பேர் தேவேந்திர கொள்ள போறாங்க? எத்தனை ஆதிராவிடர் பண்றாங்க? எத்தனை யாதவ் பண்றாங்க? அண்மையில சேரன்மாதேவியில ஒரு 10ஆம் கிளாஸ் பையன் வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் போட்டதுக்காக வந்து அந்த யாதவ் பையனை போய் உடனடியாக அருவாளை வச்சிருந்து கொள்றான். இதெல்லாம் என்ன கேரக்டர்? இதெல்லாம் யார் வளர்க்கறதாரு? அதே போல ஒரு பென்சில் தகராறு பாளையங்கோட்டையில், அது போய் வெட்டவன் வந்து மறவர் சமுதாயம் சேர்ந்துக்கிறான். இதுக்கெல்லாம் இவனுக்கு தான் காரணம். முதல்ல இந்த அமைப்புகள் அத்தனை பேரும் இவங்க எல்லாருமே கூலிப்படையும் இவர்கள் வந்து ஜாதி வெறி பிடிச்சவர்கள். இவங்களை வந்து பிடிச்சி உள்ள போடணும். புகார் குடிக்கிறது உள்ள பிடிச்சி போட்டிருக்கணும். இவர்கள் தான் ஜாதி பிரச்சனையை உருவாக்குறாங்க. பாக்கி யாரும் சாதி பிரச்சனை உருவாக்கல. எல்லாம் அரசியல் அவங்கவுங்க மேல வரும்னு நினைக்கிறாங்க.